Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த 3 நீடில் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் பார்த்திங்கன்னா 24 0.4 mm. பிராண்ட் வந்து துலிப் பிராண்டு தான். நாம் இந்த நீடில் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஷீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஷீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பீடு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் ஆக ஆக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீவிங் த்ரெட்டு ஃபஸ்ட்டு நம்ம நீடில் ஒரு பீட் தான் எடுத்துருக்கோம். த்ரெட்டு வந்துட்டு சீவிங் த்ரெட்டு. இந்த சீவிங் த்ரெட்டை வந்து நம்ம லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் பெருசாகவே எண்டு நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை பிடிச்சிக்கணும். ஆள்காட்டி விரலை சுற்றிட்டு பெருவிரலில் சுற்றிக்கணும். இந்த மாதிரி பெருவிரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த பார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே பிடிச்சி இழுப்போம். ஹூக் பார்ட் வச்சு மேலே பிடிச்சி இழுப்போம். துளி பிராண்ட் அப்படின்ட்டு இருக்கிறத நம்மளை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிளாத் எடுப்போம். இது நம்ம கிளாத் கீழே இந்த த்ரெட்டை கொண்டு போயிடலாம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு மேலே நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கோணல் மாணலாக இருக்கும். இந்த மாதிரி நான் நீடில் ஒரே ஒரு பீட் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2-3 பீட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினராக இருக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைனோட ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ரிங் ஃபிங்கரை வச்சு இந்த பீடை தள்ளி விட்டுட்டு நம்ம அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் தான் போட போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். இனி வந்து அடுத்த பீடு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுங்க. பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து நிறைய பீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? மறுபடியும் ஒரே ஒரு பீட் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீட் மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம பீட்ஸோட கவுண்டிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த ஸ்பீடும் அதிகமாகும். அந்த பீட்ஸ் ஹேண்டிலிங்கும் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு பீட் மட்டும் வச்சு பார்த்தோம். இனி வந்துட்டு 2 பீடு கவுண்டிங் வந்து நம்ம ஜாஸ்தி ஆக்கிக்கலாம். ஸோ 2 பீட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆனால் 2 பீட்ஸையும் இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு பீட் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரிங் ஃபிங்கர் எடுத்து தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் போடணும். போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்ததும் ஸோ இந்த மாதிரி 2 பீடாகவும் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு
2 பீடு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணுறது ஒரே ஒரு பீடு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீடு தான் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இப்போ ஒவ்வொரு பீடாக எடுக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம சுகர் பீடு எப்போவுமே 2 பீட்ஸ் வச்சு தான் எடுப்போம். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் சீக்கிரம் முடியும். அதனால் அப்படி தான் எடுப்போம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 2 பீடாகவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீடாக நம்ம பழகணும். அடுத்து 2 பீடாக இப்படி தள்ளி விட்டு அதில் நம்ம லாக் ஸ்டிச்சிங் செயின் ஸ்டிச்சிங் தான் நம்ம போடுறது. இனி வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த நீடில் ஃபுல்லாகவே இந்த டிப்பில் இருந்து நம்ம இது வரைக்குமே வர மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இந்த மாதிரி இந்த நீடிலோட டாப் எட்ஜு வரைக்குமே நம்ம பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி அதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுகர் பீட் வந்துன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோவுக்கு நம்மளால் பீட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கையால் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கர் எடுத்து தள்ளி விட்டுட்டு நம்ம அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச்சிங் போடும்போது இந்த பீட்ஸை விட்டுறக்கூடாது. விட்டோம் அப்படின்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி 2 பீட்ஸாக தள்ளி விட்டு ஸ்டிச்சிங் போடணும். நம்ம பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் 24ல் வந்து நம்மளால் ஒரு 8 to 9 பீட்ஸ் தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஸ்டிச்சிங் போட முடியும். இது வந்து நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ மட்டும்தான் இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டு நம்ம இந்த நீடில் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுறது போது எதுக்காக சுகர் பீடுக்கு யூஸ் பண்ணுற நீடில் பொதுவாகவே நம்ம வந்து உடன் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். உடன் நீடிலோட டாப் எட்ஜு வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாகிட்டு வளையும். இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த நீடில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணது இதுதான் பீட் ஒர்க்குக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு யூஸ் பண்ணுற நீடில் தான் இந்த உடன் நீடில். இதுலேயுமே உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா அயன் நீடில் வாங்கிக்கோங்க. அது வந்து எல்லா கடையிலுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த நீடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த நீடிலே, ஏன்னா இதோட டாப்பு வந்து நமக்கு இந்த ஹூக் பார்ட்டும் சரி எதுவுமே வளைஞ்சு கொடுக்காது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கி ரொம்பவே உங்களுக்கு த்ரெட்டு வந்து இழுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம 24 நீடில் நம்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா 14 வச்சு வேணால் யூஸ் பண்ணுங்கள். எல்லா கடையிலுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த நீடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த நீடிலே, ஏன்னா இதோட டாப்பு வந்து நமக்கு இந்த ஹூக் பார்ட்டும் சரி எதுவுமே வளைஞ்சு கொடுக்காது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கி ரொம்பவே உங்களுக்கு த்ரெட்டு வந்து இழுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம 24 நீடில் நம்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா 14 வச்சு வேணால் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம நீடில் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணுவோம். இதை கூட நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் நம்மள பீட்ஸ் வந்து ஒரு 6 வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். பார்த்தீங்களா, 24 விடையே நம்மளால் கம்மியாக தான் எடுக்க முடியும்.
ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த நீடில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாகவே இந்த உடன் நீடில் யூஸ் பண்ணி தான் பீட் ஒர்க் பண்ணுவோம். ப்ளவுஸ்லனாலும் சரி, இதனால் இது உடன் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். அயன் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டாப் எட்ஜு. உடன் நீடில் இந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல, இந்த ஹூக் பார்ட்டு நம்மளை பார்த்து இப்படி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த நம்ம சுகர் பீடு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த சுகர் பீடில் இந்த மாதிரி சரித்து நம்ம வந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி நம்ம சுகர் பீடு இன்சர்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு இதில் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்த டாப் எட்ஜ் வர்றது வரைக்குமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவு நம்ம எடுத்தாச்சு. இது போதுமாக இருக்கும். ஸோ இன்னும் பாருங்கள், நம்ம லைனோட எட்ஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பீடாக இந்த மாதிரி விட்டு நம்ம எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஒர்க் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் முடியும். 2 பீடை நம்மளோட ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அதில் கேப் இல்லாமல் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சுகர் பீடு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சுகர் பீட் வந்து நான் ஏஸ்டார் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ப்ளவுஸ்லலாம் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பீட்ஸ் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த துளி பிராண்ட் நீட்லேயே யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லா அந்த பீட்ஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உடன் நீடில் வாங்கி அதில் நம்ம 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் அழகாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் சுகர் பீட் ஸ்டிச்சிங். இது தெரிஞ்சாலே நீங்கள் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கூட போட்டுடலாம். இந்த பீட் ஸ்டிச்சிங்கில் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீட் ஸ்டிச்சிங்குமே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம உடன் நீடில் லோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்படி சாதா பேசிக் செயின் ஸ்டிச்சிங் தான் போடுறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டு எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு.